Hello friends, Dr Herbal நான் உங்க விமல் பேசுறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எதை பத்தின்னு பாத்தீங்க அப்படினா பயோட்டின் குறைபாடுனால நமக்கு முடி கொட்டுமா? சோ அதனால என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு? சோ நிறைய பேர் வந்து பயோட்டின் கம்மிஸ் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி கம்மிஸ் யூஸ் பண்ணா உண்மையாவே பெனிஃபிட்ஸ் தானா? ஓகேங்களா? அதுல ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா? சோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ட்ரை பண்ணலாம்? ஹேர் ஃபால் இருக்கு, இல்ல எனக்கு ஹேர் ரொம்ப தின்னிங் ஆயிருக்கு அப்படினா நம்ம என்னலாம் ட்ரை பண்ணலாம்ன்றது தான் இன்னைக்கு நம்ம ஒரு மெயின் இன்ஃபர்மேஷன் டீடைல் இன்ஃபர்மேஷனா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா எனக்கு முடி கொட்டுற பிரச்சனை, எனக்கு வந்து முடி தின்னா இருக்கு, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க, எனக்கு DHT ப்ராப்ளமா இருக்குன்றவங்க எல்லாரும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்கா ரொம்ப லாங் டர்மா ஹேர் ஃபால் இருக்கு, டாண்ட்ரஃப் இருக்கு, இச்சிங் இருக்கு, வைட் ஃபிளேக்ஸ் இருக்கு, தலையில சொஞ்ச புண்ணு மாதிரி வருது, பவுடர் மாதிரி வருது, மாவு மாதிரி வருது, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு சரியாவில் நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துறேன். ஈவன் நான் டாக்டர்ஸ் கூட கன்சல்ட் பண்ணி பார்த்துறேன். ஸ்டில் எனக்கு ஹேர் ஃபால் அப்படியே தான் இருக்குன்றவங்க உங்க உச்சந்தலைய போட்டோ பிடிச்சி எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. உங்க ஸ்கேல்ப் கண்டிஷன் எப்படி இருக்குன்றது மேக்னிஃபிகேஷன் மைக்ரோஸ்கோப்ல செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன். யாருக்கா ரொம்ப லாங் டர்மா ஹேர் ஃபால் இருக்கோ அவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு 1 மாசம் 2 மாசம் தான் ஹேர் ஃபால் இருக்குன்றவங்க நம்ம டாக்டர் யூடியூப் சேனல் நிறைய ஹேர் இன்ஃபர்மேஷன், ஹோம் ரெமெடி டிப்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் பாருங்க. ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நான் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயோட்டின் குறைபாடு எனக்கு இருக்கு, எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா DHT ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ஹேர் ரொம்ப தின்னிங் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த சில விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேர் ரொம்ப தின்னா இருக்கு, எனக்கு மெலிசான மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க பயோட்டின் குறைபாடு இருக்குன்றது நம்மளே அசியூம் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. சேஃபா இருக்கு அதுதான் இருக்கணும்ன்றது நான் சொல்ல அசியூம் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோட்டின் ரிலேட்டடான நம்ம இது சாப்பிடணும், நம்ம ஃபுட்ஸ் வந்து சாப்பிடணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், உடனே ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டின் பார்த்துட்டு உடனே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ கம்மிஸ் தான் வாங்கி நம்ம நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைமில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுகர்லெஸ் கம்மிஸ் அப்படின்னு ஒரு கம்மிஸ்லாம் பார்த்து நான். ஸோ வந்து கம்மிஸ்ன்றதே நீங்கள் இப்போதைக்கு எடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தின்னா இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா கீரை எடுங்க. ஓகேங்களா? முருங்கைக்கீரையாக இருந்தால் ப்ரிஃபரபிள். ஓகேங்களா? ஒரு வாரத்துக்கு 3 நாள் வந்து எடுக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 2 to 3 months வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது, ஹேர் தின்னிங் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரே நாள் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக தெரியாது. பட் நீங்கள் கீரை வந்து முருங்கைக்கீரை ரெகுலராக எடுத்துகிட்டு வர பட்சத்தில் உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்மீஸை வந்து அவாய்ட் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஒரே ஒரு கம்மீஸு ஓகேவா என்னோட ஹேர் ஃபால் ப்ராப்ளம் மொத்தமாக சரி பண்ணிடும். 30 நாளைக்கு இதை சாப்பிட்டோன்னே எனக்கு முடி கொட்டுறது நின்றுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிற்கவே நிற்காது. ஒரே ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரே ஒரு நான் எப்போவே சொல்கிற மாதிரி ஒரு ஆயிலோ ஒரு கம்ப்ளீட்டாக ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணணும்னு கேட்டால் பண்ணவே பண்ணாது. நம்ம மொத்த பாடியில் இருக்க மெட்டபாலிசம், ஓகே, ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், லைஃப் ஸ்டைல், இது மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்தது தான் நம்ம ஹேரு. ஸோ இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு ஒரு கம்மி சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுன்னு நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவே சொல்வேன். ஸோ அதனால் கம்மி சாப்பிட்டோன்னே எனக்கு சரி ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா ஆகவே ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால் கீரையை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். ஓகேங்களா? கீரை ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. ஒரு 2 to 3 months வந்து கண்டிப்பாக ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும், தின்னிங் வந்து ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து DHT இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்ன கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பம்கின் சீட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. DHT இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பம்கின் சீட்ஸை வந்து உங்களோட இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பேரிச்சம்பழத்தை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஹேர் டென்சிட்டி ப்ராப்ளம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் திக்னஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஹேர் திக்னஸாக இருக்க முடியும், அப்படியே குண்டாயிடாது. ஓகே, பக்கத்தில் ஒரு ஹேர் க்ரோத் ஆகும்போது உங்களுக்கு டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? திக்னஸ்ன்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து டவுட் ஆயிடுறாங்க. ஓகேங்களா? திக்னஸ் வந்து நம்ம நேச்சுரலாக நமக்கு இன்னும் இருக்கும், அதுதான் கிடைக்க ஆரம்பிக்கும். ஹேர் ஃபால் வந்து ஆக ஆக டென்சிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஹேர் ஸ்ட்ரென்த்து குறையும்போது திக்னஸ் வந்து குறையும். ஹேர் திருப்பி நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும்போது திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அந்த வந்து டிஃபரன்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். கம்மிஸ் அவாய்ட் பண்ணிட்டு கீரை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 months ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் ஸ்டில் உங்களுக்கு அப்படியே ஹேர் ஃபால் இருக்குன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு டாக்டர் கன்சல்டன்ட்டோ இல்லை ஹேர் கேர் சென்டர்ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ டென்சிட்டி குறையுதுன்னு PRPயோ GFCயோ பண்ணிடாதீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து லாங் டேர்ம் ப்ராசஸில் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். டென்சிட்டி கம்மினா இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுங்கள். அண்ட் DHTக்கு வந்து பார்த்தீங்கன்னா பம்கின் சீட்ஸும் டேட்ஸும் வந்து ரெகுலராக எடுக்க ஆரம்பிங்க. ஒரு 3 months ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு வாட்ஸ்அப்லேயே கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற எல்லா வீடியோஸும் வரும். தேங்க்யூ.